தமிழகத்தில் 5,62,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் திங்களன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் 5,62,00,000 வாக்காளர்கள் உள்ளதாகவும் கடந்த ஆண்டை விட 14 லட்சம் வாக்காளர்கள் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். சென்னை மாவட்டத்தில் புகைப்படங்களுடன் ஒப்பிட்டு பார்த்து இரட்டை பதிவுகள் நீக்கப்பட்டது என்றும் 2,87,000 வாக்காளர் பெயர்கள் இரு இடங்களில் பட்டியலில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சந்தீப் சக்சேனா கூறினார். We also have done a pilot for Chennai district wherein we have compared the photographic compare பண்ணிட்டு ரெண்டு நபருடைய போட்டோ ஒரே மாதிரி இருந்தா அதையும் லிஸ்ட் தயார் பண்ணிட்டு we have also deleted for the Chennai மட்டுமே based on the photographic comparison. டூப்ளிகேட் ஆகிறதுக்கு என்ன முக்கியமான காரணம் இருக்குது, ஒரு நபர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும் போது அங்கே பேர் சேர்த்துறதுக்காக டீடைல் அவங்களுடைய விண்ணப்பம் கொடுப்பாங்க, ஆனா நீக்கிறதுக்காக டீடைல் கொடுக்கறது இல்லை. சோ ஒரு சில இடத்துல ஒரே நபருடைய 2-3 இடத்துல பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரன் பண்ணிட்டு delete பண்ணிருக்கலாம். அந்தபடியாக we have deleted total 2.87 lakh number of voters. Why I am saying is எப்பவும் சேர்க்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம், ஆனா இங்கே அவங்க ஷிஃப்டட் voters இருக்கிறாங்க, டெட் voters இருக்கிறாங்க எடுக்கிறதுக்காக சம்மரி ரிவிஷன் நேரத்தில் அவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது இல்லை. ஆனா இந்த முறை பண்ணிட்டு we have reduced this number. So இது addition and deletion சேர்ந்துட்டு final as on 1/1/2015 number of voters in Tamil Nadu is 5.62 crores. ஸ்ரீரங்கம் தேர்தல் குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் டெல்லி சட்டசபை தேர்தலுடன் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளதாக கூறினார். டெல்லி எலெக்ஷன் அவங்க டிக்ளேர் பண்ண போறாங்க, ஆனா அதை சேர்த்து வருதுமா வாய்ப்பு இருக்குது. ஆனா எப்ப சொல்லுவாங்க அது எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ரோகேட்டிவ் இருக்குது. I have no information on that. புதியதாக பெயர் சேர்க்கப்பட்டவர்களுக்கு வரும் ஜனவரி 25ஆம் தேதி வாக்காளர் தினத்தில் வண்ண வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் சந்தீப் சக்சேனா தெரிவித்தார்.